வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு டெசர்ட் தான். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? ஒரு மாம்பழம், 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றாமல், சீனி 1 கப், சோள மாவு 2 ஸ்பூன். மாம்பழத்தை கட் பண்ணிக்கிறோம். அது 2 கணா மட்டும் போதும். அதில் இருக்க பல்ப் மட்டும் போதுங்க. ஒரு 5 கப் வருது. தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே செஞ்சுக்கலாம். நம்ம மாம்பழத்தில் இருக்கிற பல்ப்பு மட்டும் எடுத்து அதை கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா மிக்ஸி ஜாரில் பல்லுப்பெல்லாம் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக நல்லா மைய வரணுங்கிறதுக்காக கட் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கிறோங்க. 1 கப் பால் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் பால் எடுத்து வச்சுப்போம் சோள மாவு கரைக்கணுங்கிறதுக்காக. இதில் 1 கப் பால் மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டு சீனி கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதாவது நம்மளுக்கு தேவையான அளவு ஸ்வீட்டுக்கு தக்கத்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இப்போது ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் டைரெக்டாக இந்த அரைச்சி வச்ச மாம்பழ விழுது இருக்கு இல்லைங்களா, அதை அதில் போட்டுடுறோம். இப்போது இன்னொரு கப்பில் என்ன செய்கிறோன்னா, நம்ம சோள மாவு வச்சுருக்கோம் பார்த்திங்களா 2 ஸ்பூனு, அதை அதில் போட்டு பாக்கி பால் இருக்குது பாருங்கள், அதை அதில் ஊற்றி நல்லா கலர்றோம். அந்த கெட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிறோம். இப்போ இந்த பாருங்கள், அந்த கடாயில் வச்சுருக்கிற மாம்பழம் அரைச்சது பார்த்திங்களா அந்த விழுது, அது பாருங்கள் எப்படி தண்ணியாக இதுவாக வருது பாருங்கள். அது கொஞ்சம் கெட்டியாக ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த சோள மாவு இருக்குது பாருங்கள், அதை அதில் சேர்க்க போகிறோம். கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து ஒரு மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து அதில் ஊற்றி வைக்கிறோம். நான் சொன்னேன்னேங்க 5 பவுல் வருது, அந்த அளவுக்கு தான் அது அந்த பழம் இருக்குது. இப்போ 5 பவுலில் நம்ம ஊற்றி வைக்கிறோம். இது நல்லா சூடு ஆறணுங்க. ஆறின பிறகு தான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும். அப்படியே சூடாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக நல்லா ஐஸ்கிரீம் போல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களும் இப்படி சாப்பிட்லாம். இப்போ ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புட்டிங் ரெடியாக இருக்குது.